பீமனின் கதாயுதம் உருவானது எப்படி? ஒரு சிலம்பக்கலை குருகுல பள்ளியில் நடக்கும் ஆச்சரியங்கள். மர்மம். புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்திருக்கிறது ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம். இங்கே சிலம்பம் உள்ளிட்ட பல கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. சாதாரணமாக சிலம்பம் என்பது ஒரு தற்காப்பு கலை என்று கடந்து போக முடியாதபடி பல ஆச்சரியங்கள் இதன் பின்னணியில் சொல்லப்படுகின்றன. சிலம்பம், கர்லாக்கட்டை, வர்மம் போன்ற பல பிரிவுகள் இங்கு பயிற்றுவிக்கப்படும் நிலையில் ஒவ்வொன்றின் பின்னணியிலும் பரவலாக அறியப்படாத தகவல்களை இந்த குருகுலத்தின் ஆசான் சொல்லிக்கொண்டே வந்தார். முக்கியமாக போர்க்கலைகள் என்று இவற்றை அவர் குறிப்பிட்டார். போர்க்கலையில் நம்ம ஆயுதங்களையும் கலைகளையும் கற்றுக்கிறதுக்கான ஒரு உடற்பயிற்சி. இப்போ அந்த உடற்பயிற்சி என்னென்ன உடற்பயிற்சினா, அந்த உடற்பயிற்சியில் முதல் படிக்கக்கூடிய உடற்பயிற்சி பேர் மெய்ப்பாடம்ன்ற பேர். அந்த மெய்னா உடலுக்கான படிப்பு பேர் மெய்ப்பாடம்னு ஒரு படிப்பு. மெய்ப்பாடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உடல் கட்டுப்பாடம், உடம்பை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறது, உடம்பை எப்படி பலமாக வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு பாடம், அது பேர் உடல் கட்டுப்பாடம். அப்புறம் என்ன, மூணாவது வகை என்ன பண்ணால் தரைப்பாடம். அப்படி தரைப்பாடம் என்ன பண்ணால் தரையில் பூமியில் படுத்துக்கிட்டு உடம்பை வந்து கீழே ஊழ்ந்தாலும் கீழே அடிபட்டு உழும்போது எப்படி உடம்பை இயக்க வைக்கக்கூடிய ஒரு பாடத்து பேர் தரப்பாடம்ன்றோம். எப்படி ஊழ்ந்தாலும் நம்ம உடம்புல அடிப்படாது, நின்று தள்ளி விட்டாலும் எப்படி வந்தாலும் அடிப்படாத பாடம் பேர் தரப்பாடம். இந்த மூணு வந்து தேக பயிற்சியில் வரும். சிலம்பம் உள்ளிட்ட ஆயுதங்களை ஏந்தி சண்டையிடுவது ஒரு புறம் இருக்க, வெறும் கை சண்டையும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இதில் குத்து வரிசை, தட்டு வரிசை, பொடி வரிசை என்று பல உள்நுட்பங்கள் இருக்கின்றன. போர்க்கலைகளில் முக்கியமாக வாள், வேல், சுருள் போன்றவை அடங்குகின்றன. இவை தவிர்த்து மெய்ப்பாடம், உடற்கூறு பாடம், தரைப்பாடம் என்று ஏராளமான கலைகள் இங்கே எழுதி வைக்கப்பட்டு இருப்பதை ஆச்சரியத்தோடு நம்மால் பார்க்க முடிந்தது. சிலம்பக்கலை மரபு தென்னாட்டில்தான் துவங்கியது என்று கூறுகிறார்கள். சிவனும் முருகனும் ஆயுதங்களை ஏந்தியபடி இருப்பதையும் இவர்கள் எடுத்துக்காட்டாக சொல்கிறார்கள். சிலம்பக்கலையோட மரபு அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து சிவனையும் முருகனையும் தான் நம்ம கும்பிடுறோம். ஏன்னு கேட்டால் சிவங்கிட்ட வந்து திரிசூல் ஆயுதம், முருகன்கிட்ட வந்து வேலாயுதம் இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் தான் இந்த கலையை வந்து நாம் இன்றைக்கும் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தென்னாடுடைய சிவனையை போற்றின்றாங்கன்னா, சவுத் இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து சிவனை கும்பிட்றவங்க முருகர் அதிகமாக எங்கே கும்பிட்றாங்கன்னா தென்னில் கும்பிட்றாங்க, சவுத்தில் கும்பிட்றாங்க. அப்போ இந்த கலையை வந்து வளர்ந்தது எந்த பக்கம்னா தென்னாடு பக்கம். அப்ப தென்னாடு பக்கம் இந்த கலை வந்து போர்க்கலை வளர்ந்திருக்கு. சிலம்பம் பல நோய்களை குணப்படுத்துவதாகவும் இது ஒரு அறிவியல் கலை என்றும் கூறுகிறார்கள். இதை வந்து நம்ம ஏதோ கூட கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோலார் பிளானட் இருக்கு இல்லையா, இந்த நவக்கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நவக்கிரகங்களில் இருக்கிற 9 வளையம் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்கள் சூரியனை சுற்றி போகிற வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தை தான் இதோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு சுற்றியும் நாம் வந்து படைவீச்சுன்றோம். அந்த படைவீச்சுக்கான பயிற்சியை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். அதில் வந்து சிறப்பான ஒரு விஷயங்களை வந்து அறிவியல் சார்ந்த கலையாக நம்ம பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய கலையாகவும் நம்ம சிலம்பத்தை பார்க்குறோம். பஞ்ச பாண்டவர்களில் பீமன் வைத்திருக்கும் கதாயுதம் தென்னாட்டில்தான் இருந்தது என்றும், வடநாட்டில் இருப்பவர்களுக்கு கதாயுதத்தை செய்யவே தெரியாது என்றும் இவர்கள் சொல்கிறார்கள். இப்போ கதாயுதத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதாயுதம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் வந்து கதாயுதத்தை செய்யவே இன்றைக்கி வந்து யாராலே முடியாது. ஏன்னா கதாயுதத்தில் வந்து 36 வகையான கதாயுதம் இருக்குது. ஓகே, அதுவும் ஒரு கலையில், போர்க்கலையில் ஒரு ஆயுதம். சிலம்பத்தை பயன்படுத்தும் போது எதிராளியின் வேகத்தை அளந்து கம்பு வீச வேண்டும் என்று கூறியபடி
அதை செய்தும் காட்டினார் ஆசான். இந்த படை விரட்டுறது எப்படி 4 திசையில் 4 திசையில் 4 பேர் நிற்கிறாங்க. இப்போ 4 திசையில் 4 பேர் நம்ம நிற்கும்போது 4 பேர் நம்ம எப்படி தாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மின் திசையில் முன்னாடி இருக்கார், இவர் எனக்கு பின்னாடி இருக்கார். இப்போ நான் முன்னாடி இருக்கிறவங்களா பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஸ்பீடாக வராங்கன்றதை பார்த்து தான் என் கலையை நான் கம்பை வந்து அளந்து அவங்களோட வேகத்தை அளந்து நான் அந்த கம்பை பயன்படுத்தணும். இப்போ இந்த பயன்படுத்தும் போது நான் வந்து கட்டில் இருக்கணும், நான் தடுப்பில் இருக்கேன். இப்போ இவருக்கு போகிறேன், கம்பு இவருக்கு போகிறேன், இங்கே போகிறேன். இங்கே பாருங்கள், இவருக்கும் அங்கே பாருங்கள், இவருக்கும். இப்போ நான் எதுக்குன்னா இந்த நேராக போகும்போது இங்கே பாருங்கள், இவருக்கும் இங்கே பாருங்கள். இப்போ இதுதான் நம்ம வந்து பாடத்தில் நம்ம செய்கிறது.